அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 12 நடுவு நிலைமை 120வது குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். பிறர் பொருளை தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கு உரிய நல்ல முறையாகும். கொள்வது மிகையும் கொடுப்பது குறையாமலும் ஒப்ப நாடி செய்தால் என்பதுதான் பிறவும் தமது பொருள் போல் கருதி செய்வதாகும். பாதுகாத்து பிறர் பொருளை தம் பொருள் போல் பேணி செய்வதே சிறந்த வணிகமாகும். அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நடுவுநிலைமை மிக முக்கியம். பிறர் பொருளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக அளவு விற்கும் வர்த்தக லட்சணத்தில் பிறர் பொருளை தன் பொருளாக கருதி வாங்கி விருத்தி செய்து தருவது தர்மம் என்று கருத்தாக கொள்ளலாம். இதனால் தர்மத்தோடு நிதி வரும். லாபமும் மிக பேராசைப்படாது நடுநிலைமையுடன் இருந்து செயல்படுவதால் அது அறமாகவே இருக்கும். 118, 119, 120 இம்மூன்று குறளால் முதல் 2 அவயத்தாரையும் கடைசியாக உள்ளது வணிகத்தாரையும் நோக்கி கூறியது. இவ்வாறாக நடுநிலைமை பற்றி கூறப்பட்டது. அனைத்து தரப்பட்டவர்களும் நடுநிலைமையில் செயல்பட்டால்தான், அறமாக நடந்தால்தான் சமூகம் நல்ல வகையில் உயரும் என்பது கருத்தாகும். நன்றி, வணக்கம்.